அம்மா எப்பயுமே 6 மணிக்கு வந்துடுவாங்க. ஓவர் டைம்னா ஒரு 8:30 மணி 9 மணிக்கு வருவாங்க. கரூரில் டெக்ஸ்டில் பிசுரோட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அண்ணன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இன்னும் அம்மா வீட்டுக்கு வரலன்னா, சரி எங்கே கான்டாக்டில் கேட்டு பாடுறா, நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு டிவியில். நானும் 9 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனேன். 2 பேரும் தனியாக இருக்கும். அங்கே போய் பார்த்தேன், ஃப்ளாஷ் நியூஸில் அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அம்மா சேரீ பார்த்தோன்னே தான் அடையாளம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு சொன்னேன். அவன் அங்கே லோக்கலில் இருக்க தனியார் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு இருந்தான். நான் இங்கே வந்தேன். அதுக்குள்ளே மாமனார் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா சூப்பராக பண்ணாங்க. அம்மாவோட பாடி கண்டிஷன் ஒத்துக்கலை. 65 வயசு ஆகுதுல்ல. காலைல 3 மணிக்கு தவறிட்டாங்க. வெளிச்சம்புரம் 4வது கிளாஸ் கூட்டம் நடந்த ஏரியா தான் எங்களுக்கு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. சம்பளம் அங்கே போனாங்களா இல்லை கூட்டத்தில் விஜய் பார்க்கணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே தெரினால சரி போய் முக்கில் நின்று பார்த்துட்டு வந்துடலாங்கிறதுக்காக போய் உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.